இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பில்டரை காமிக்கிறாங்க. இவரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்காரு மக்களே. அந்த டைம்ல டீ பிரேக்ல எல்லாரும் டீ குடிக்கும் போது டீ கிளாஸ் தவறி கீழே விழுந்து உடையுது. அதை பார்த்து இவரு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. இவருக்கு இந்த ஜாதகம் ஜோஷியம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரியும் போல மக்களே. ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டீ கிளாஸ் விழுந்து உடஞ்ச உடனே மூஞ்சியே மாறுது. கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மாதிரி காத்தடிக்குது. மனுஷன் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. இந்த டைம்ல கால் பண்றாங்க. கால் வந்த உடனே இவரு கிளம்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பாடியை கிணத்துக்குள்ள இருந்து வெளியெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய பாடியை தூக்கி மேல வைக்கிறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பேயா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணுடைய பாடியை பார்க்கவே ஒரு மாதிரி பேய் மாதிரி கருப்பா மாறி அந்த கையெல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி உடம்பே சிலுத்து போகும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஷாட்டா இருக்கும். இங்க தான் இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக மலையாளம்ல புதுசா ரிலீஸ் ஆன ஒரு பேய் படம் கொண்டு வந்திருக்க மக்களே. கண்டிப்பா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. பிரம்மஹிகம் அதுக்கப்புறமா பூதகலம் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அந்த படத்துடைய டைரக்டர் இயக்குன அடுத்த படம் தான் இது. இப்போ ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி காமிச்சாங்க இல்லையா. அந்த பொண்ணு ஹீரோடைய முன்னாள் காதலியா இருப்பா. காதலி அப்படின்லாம் சொல்ல முடியாது, சும்மா யூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுடைய ஞாபகார்த்தமா அந்த பொண்ணுடைய கிளிப்பை வீட்டுக்கு கொண்டு போறாரு. கொண்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுடைய வீட்டுல பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த அமானுஷ்யத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம படம் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபரா நீங்க வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 20 to 30% வரைக்கும் ஆஃபர் கிடைக்க போகுது. போட்டோ வாலெட்ல 999 மட்டும் இல்லாம 777 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு மாடலும் கொண்டு வந்திருக்கேன். 777 நீங்க போட்டோ போட்டு வாலெட்டை வாங்கிக்க முடியும். ஸ்டாக்கு காலி ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா வாங்கிக்கோங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு gift கொடுக்க இதான் உங்களுக்கு பெஸ்டான தருணமா இருக்கும். இப்போ நம்ம கடைக்குள்ள போயிடலாம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் மக்களே. அப்போ ஒரு பெரிய பில்டரு எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்றாரு. இப்போ இவன் வந்துட்டு ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கான். இவன் இந்த ஊருக்கு வந்தான் அப்படின்னா அவன் தனியா தங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய மாளிகை வீட்டையே அப்பா கட்டி வச்சிருக்காரு. தனியா தான் தங்கிட்டு இருக்கான். கூட ஒரு வேலைக்கார லேடி இருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு போயிட்டு டெய்லி வந்து குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி. இவன் தனியா தானே இருக்கான். அடிக்கடிக்க பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் சீன்ல காமிக்கும் போதே ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருக்கான். இப்ப குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம கிளாஸ்மேட் கனிய ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் யோசிச்சுட்டு ஆமான்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாலாம் அப்படின்னும் போது இவனுக்கு செம்ம ஷாக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. என்னடா சொல்ற, எப்படா அந்த பொண்ணு இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து தான் இப்பதான் நம்ம குரூப்ல வந்துட்டு மெசேஜே போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா கனிக்கும் இவனுக்கும் கஜகஜா குஜுகுஜா மக்களே. இப்போ போதையில போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். மறுநாள் காலைல எந்திரிச்சு அந்த பொண்ணு கூட சேட் பண்ண மெசேஜ், போட்டோகிராஃப்ஸ், வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். சரி ஒரு 8 வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இவனும் கிளம்பி வீட்டுக்கு போக அங்க அந்த பில்டரை மீட் பண்றான். ஏன்பா தம்பி என்ன உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்ல, ஆனா உங்க அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா பயங்கர ஃபேமஸான பெரிய பில்டரு. 4-5 வாட்டி மீட் பண்ணி கூட பேசியிருக்கேன். இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி கனியோடைய கிளாஸ்மேட் நானு, அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், அதான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா உள்ளுக்குள்ள போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க கிளம்புறாரு. இப்போ ஹீரோ ஃப்ரெண்டும் உள்ளுக்குள்ள போறாங்க. இவங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. அங்க இருக்கிற எல்லாரும் சோகமா இருக்காங்க. நம்ம ஹீரோ டீலாம் வாங்கி குடிச்சுக்கிட்டு நேரா அந்த பொண்ணுடைய ரூமுக்கே போறாரு. போயிட்டு ரூமை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல ஒரு பரதநாட்டிய டான்சர் போல மக்களே. அங்க போட்டோ சலங்க அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. ஐ மீன் சலங்க பாக்ஸ் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மொட்டை மாடலா இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த பையனை பாக்குறாரு. அந்த பையன் ஒரு மாதிரி சோகமா இருக்கான். ஆக்சுவலா இந்த பையன் தான் டெட் பாடியை பார்த்தானா அக்கா ஒரு 3 நாளா காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கும்போது அக்காவுடைய பாடி ஒரு மாதிரி பேய் மாதிரி பூத மாதிரி மறந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நாளா தூக்கமே இல்ல. அதை தவிர ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தம்ம வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கேக்குறாரு ஒருவேளை ஹீரோவுடைய தாட் என்ன ஓடுது அப்படின்னா நம்மளால தான் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாலோ, நம்ம பிரேக்கப்
பண்ணதுக்கு அப்புறமா தான் தற்கொலை பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி உங்க அக்கா இறந்து போனா, இறந்து போறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே சொல்லவே இல்லை. பெருசா நானும் அக்காவும் க்ளோஸ் எல்லாம் பேசிக்க மாட்டோம், பேசியே பல வருஷம் ஆகுது, சும்மா அப்படியே ஹாய் ஹலோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். சரிப்பா உடம்ப பாத்துக்கோ, உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னாலும் தயங்காம கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு போனா வேலைக்காரமா சொல்றாங்க இந்த மாதிரி அம்மா கால் பண்ணாங்க அப்படின்னு. உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தாங்களாம், நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க, சாரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காருன்னு சொன்னேன் அப்படின்னும் போது சரி ஓகே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு குளிச்சுட்டு நம்ம ஹீரோ கனியுடைய வீட்டுக்கு போனாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய ஒரு கிளிப்பை கையோட கொண்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணுடைய ஞாபகமா அதை டிராக்குள்ள போட்டுட்டு நம்ம ஹீரோவும் படுத்துட்டாரு. படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பால்கனியுடைய டோர் வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த சவுண்ட்ல ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. நான் எல்லா டோரையும் நல்லா தானே க்ளோஸ் பண்ணிட்டு படுத்தேன், இது எப்படி ஓபன் ஆச்சு, ஒருவேளை மறந்து போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியுடைய டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த ரூமுடைய மெயின் டோர் ஓபன் ஆகுது. என்னடா இது, இந்த டோரையும் சாத்திட்டு தானே படுத்தேன், எப்படி ஓபன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை சாத்தலான்னு போகும்போது ஏதோ சவுண்டு. இவர் வீடு முழுக்க போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு, என்ன சவுண்டு அப்படின்லாம் தெரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் பண்ணி அந்த பில்டரை காமிக்கிறாங்க. பில்டர் கூட அம்மா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்டாட்டி தான் இருப்பாங்களோ, பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல போல. இவரு வீடு முழுக்க தாத்தாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முன்னோர்களுடைய எல்லா போட்டோவையும் அப்படியே மாட்டி வச்சிருக்காரு. அம்மா கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைலம்லாம் தடை விடும்போது இங்க பாராமவனி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முன்னாடியே நல்லா தெரியும் இல்லையா, நீ ஏன் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா நான் சொன்னா எப்படிமா அவங்க நம்புவாங்க, இந்த விஷயத்த போயிட்டு நான் எப்படி சொல்ல முடியும், என் மனசுக்கு ஏதோ படுது, கணக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொன்னா என் காதா மாட்டிலே அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரா உங்க அப்பா உங்க தாத்தாக்கு என்ன விஷயம்லாம் ஸ்பெஷலா இருந்துச்சோ அது எல்லாமே உனக்கும் ஸ்பெஷலா இருக்கு. நீ வந்துட்டு இந்த பில்டிங் கட்டுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணு, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு போது இப்ப போயிட்டு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்க்க சொல்றீங்களா, இப்பெல்லாம் யாருமா இந்த விஷயம்லாம் நம்பிக்கிட்டு இருக்கா, நான் சொல்றதை போயிட்டு யாரு நம்புவா, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வெளியே சுத்துறாரு, பயங்கரமா பாட்டு பாடிட்டு அப்படியே ஜாலியா வீட்டுக்கு வந்து சரக்குலாம் போட்டு படுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய டெய்லி ரொட்டீன் நார்மலான வாழ்க்கையை காமிக்கிறாங்க. இவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாரு. படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவருடைய தலைமுடிய யாரோ அப்படியே கோதி விடுறாங்க. மனுஷன் நல்ல தூக்கத்துல இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி பதறிட்டு கண்ண முடிக்கிறாரு. கண்ண முடிச்சு பார்த்தா யாரையும் காணோம். இப்ப யாரோ என் மண்டையில கைய வச்சு முடிய கோதி விட்டாங்களே, யாரது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கனவா இருக்குமோன்னு சுத்தி முத்தி பார்க்க பெட்ல வந்துட்டு பக்கத்துல யாரோ உட்கார்ந்துட்டு இருந்துட்டு அப்படியே எந்திரிச்சா அந்த பெட் அப்படியே அமுங்கி அதுக்கப்புறமா மேல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வருது. இது மட்டும் இல்லாம யாரோ அந்த ரூம்குள்ள சலங்க போட்டுட்டு நடக்கிற மாதிரி அந்த சலங்க சவுண்டும் கேக்குது. கொக்கா மக்கா என்ன விஷயம் தான்டா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புரியாம சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சலங்க சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. யாரோ சலங்க போட்டுட்டு நம்மள நோக்கி நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், மனுஷனுக்கு அள்ளு விட்டு போச்சு. வெளியே போயிட்டு கதவை டமால்னு சாத்திக்கிறாரு. சாத்திட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் இவருக்கு இது எல்லாமே உண்மையா இல்ல நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோமா, அப்படியும் இல்ல அப்படின்னா தூக்க கலக்கமா கனவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. காதை வச்சு கேக்குறாரு. இவருக்கு உள்ளுக்குள்ள போகவும் பயமா இருக்கு. அதனால காதை வச்சு கேட்கும் போது நம்ம ஹீரோ அந்த கிளிப்பை கொண்டு வந்து ரூம்குள்ள தான் வச்சிருப்பாரு. அந்த கிளிப்பை வந்துட்டு யாரோ டிராயரை திறந்து வெளியெடுத்து இந்த டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்கும் பாத்தீங்களா, அந்த கிளிப்ல அந்த மாதிரி கிளிப்பா இருக்கும். அதை வச்சுட்டு டிக்கு டிக்குன்னு மாத்தி அமுகிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளவுதான், மனுஷனுக்கு அள்ளு கிளம்புது. தூக்கமே போச்சு. ஒரு ஓரமா வந்து சோஃபால உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காம கொட்ட முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ரூம்குள்ள போகவே பயமா இருக்கு. ரூம்குள்ள போனாதானே, நான் ரூம்குள்ளேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கனியுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த பில்டரு மத்தவங்களாம் இருக்காங்க. இந்த கிணத்துக்குள்ள அந்த பொண்ணு விழுந்து இறந்து போயிட்டா இல்லையா, சோ அதனால அந்த கிணத்தையே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு நைட் நடந்த விஷயம் தான் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம எதுக்கு திரும்பி ஊருக்கே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ண பாக்குறாரு. ஆனா அம்மா அப்பா கேட்டா என்ன சொல்ல முடியும், இந்த மாதிரி பேய் சவுண்டு பேயை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நம்மள கலாச்சிருவாங்க, தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் சும்மா கனவா இருக்கும்னு கேஷுவலா விட்டாரு. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவலான்னு போகும்போது பிளேட்டு கீழே விழுகுது. அந்த பிளேட்டை தூக்கி மேல வைக்கலாம்
திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரோ தலைமுடியை கோதி விட்டு போறாங்க. இந்த பக்கம் கோதி விட்டாங்களே, நீ திரும்பினா அந்த பக்கம் கோதி விடுறாங்க, பின்னாடி வந்து கோதி விடுறாங்க. இவருக்கா ஒண்ணுமே புரியல, பயத்தோடைய உச்சில இருக்காரு. அந்த டைம்ல யாரோ ஹீரோவை அட்டாக் பண்ணி அப்படியே சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிக்கிறாங்க. கைய பிடிச்சி செமையா கடிச்சு விடுறாங்க. கையில அந்த பல்லுலாம் பதியுது, ரத்தம்லாம் ஊத்துது. இப்போ ஒரு செகண்ட் அந்த பேயோடைய அட்டாக் நிக்குது மக்களே. நம்ம ஹீரோ சைலண்டா படிக்கட்டுல ஏறி மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது படிக்கட்டுல இருந்து அப்படியே தள்ளி விட்டு கீழே கொண்டு வந்து ஒரு ஓரமா போடுது. இப்போ ஹீரோ உடம்பு முழுக்க செமையா காயம்பட்டு அந்த காயத்தினாலேயே மயக்கமாகறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. ஒரு செகண்ட் நமக்கு தண்ணிக்குள்ள யாரோ மேந்துகிட்டு இருக்காங்க, ஒரு டெட் பாடி மேந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு செக்யூரிட்டியும் வேலைக்காரமும் எழுப்புறாங்க. எழுப்பி அப்பா அம்மாவும் விடாம கால்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. 2 நாளா காலே பண்ணலையா, என்ன விஷயமாச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கால் பண்றாரு. அப்பா கேக்குறாரு, மகனே என்னடா ஆச்சு, சரக்கு இறகு போட்டு படுத்துட்டியா, வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறதே கிடையாதா, என்ன பண்ற, ஏன் கால் பண்ணா எழுத மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான்ப்பா ஏஞ்சேன், ஒர்க்ல உங்க காலை வந்துட்டு பார்க்க மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். போனை கட் பண்ணிட்டு யோசிச்சு பாக்குறான். அப்பதான் இவனுக்கு புரியுது, கனியும் இவனும் லவ் பண்ணாங்க. அதை லவ்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல அந்த பொண்ணு தான் முடிய வந்துட்டு பயங்கரமா கோதி விளையாடுவாளாம். இவன் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், அதை பார்த்துட்டு இருக்கான். கொய்யால முடி இருந்தா தானே கோதி விளையாடுவ அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு அந்த முடியை அப்படியே மொத்தமா ஷார்ட்டா கட் பண்ணி விட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த பில்டரை மீட் பண்றாரு. பில்டரை மீட் பண்ணி அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா, முக்கியமா நான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என் வீட்டுக்குள்ள அந்த பொண்ணுடைய பிரசன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ பேயோடைய பிரசன்ஸ் மாதிரி பாக்குறேன், என்னை போட்டு பொழந்து எடுக்குது, இந்த மாதிரி பயங்கர டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, நீ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போயிட்டு வரும்போது ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பை மட்டும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அட பாவி, ஒருத்தவங்க இறந்து போனாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய ஆன்மா எப்பயுமே அவங்களுக்கு சொந்தமான அந்த திங்ஸ் கூடவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த திங்ஸை நீ கொண்டு வந்ததுனால தான் உன் கூட அந்த பேய் வந்து உன்னை தொலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்லாம் தெரியல, சரியா சொல்ல முடியல. சரி, உனக்கும் கனிக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காலேஜ்ல அந்த அலுமினி மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணி பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 8 மாசம் லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணது அந்த பொண்ணு. நம்ம ஹீரோ சும்மா தான் பழகி இருக்காரு. நம்ம ஹீரோ தான் ஒரு பயங்கரமான பிளே பாய் ஆச்சு, சும்மா பழகி இருக்காரு. அந்த பொண்ணு கூட ஒன்னால இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் சொல்லிட்டு போக, அந்த பொண்ணு அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான வாட்டி காலு மெசேஜ் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கா. இந்த ஆளு எதுக்குமே ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அமைதியா விட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் தற்கொலை பண்ணிட்டாளா என்னெல்லாம் தெரியல. இது நடந்து ஒரு 8 மாசம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அந்த கடையில யாரோ கிளாஸ் தெரியாம கீழே போட்டு உடைக்கிறாங்க. மறுபடியும் இவருக்கு ஒரு மாதிரி அபசகுணமா ஃபீல் ஆகுது. இல்லையே எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இருந்தாலும் சரிப்பா, எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா, நேச்சுரல் டெத் கூட கிடையாது. அந்த பொண்ணு இறந்து 16ஆம் நாள் காரியம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆன்மா வந்துட்டு அமைதியாகும், சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும், நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, 16ஆம் நாள் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள் தானே இருக்கு, சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு முழுக்க தூங்கக்கூடாது, தூங்கினா தானே பேய் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. ஏன் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு அப்படின்னா, அந்த பேய் வரும்போது சலங்க சவுண்டும் சேர்த்து கேக்குது இல்லையா, அந்த சவுண்டு இவரு காதுல கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. ஒருவேளை நைட்ல தூங்காம பகல்ல தூங்கி அந்த டைம்ல பேய் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பகல்லையும் தூங்காம இவரு ஸ்விம் பண்றாரு. எவ்வளவு பிஸியா இருக்க முடியுமோ அவ்வளவு பிஸியா தூக்கத்தை பயங்கரமா கண்ட்ரோல் பண்றாரு. ஒரு வழியா 16ஆம் நாள் காரியமும் முடியுது. அந்த காரியம் பண்ணும்போது, அந்த சடங்கெல்லாம் பண்ணும்போது இவரும் போயிட்டு பாக்குறாரு. அப்பாடா, ஒரு வழியா 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நேரா கிளம்பி வீட்டுக்கு வராரு. இப்ப நம்ம தூங்கணும் அப்படின்னா 2 நாள் கழிச்சு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பேய் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ல இவரு போர்வையை தூக்கி போட்டாரு. அந்த பெட்ல பேய் உட்கார்ந்து இருந்தா கண்டிப்பா தெரியும் இல்லையா, நல்ல வேலை இங்க வந்துட்டு பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு படுத்து தூங்குறாரு. நல்லா செம்மையா தூங்குறாரு. 2 நாள் கழிச்சு தான் கண்ணையே முழிக்கிறாரு. இப்ப இதை செலிப்ரேட் பண்ணலாம், தனியாவே இருந்துட்டோம், 2-3 நாள் அப்படியே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாரு. முக்கியமா அந்த கனியோடைய தம்பியும் கூப்பிடுறாரு. அந்த பையனையும் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காரு. நீ எல்லாமே சரியாயிடும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இவரு என்ன யோசிச்சாரு அப்படின்னா தெரியல. உனக்கு ஏதாவது காசு வேணும் அப்படின்னா சொல்லு, நான் உனக்கு மாத்தி விடுறேன், உன்னுடைய UPI ID சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையன் கடுப்பாயிட்டான். நான் காசுக்காக தான் உன்னை தேடி வந்து நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட்டான். நான் கிளம்புறேன் அப்படின்னு போது, டேய் அந்த மாதிரி கிடையாதுடா, நான் ஜஸ்ட் உனக்கு ஏதாவது தேவை இருக்கு
இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, நீ அமைதியா உட்காரு, குடி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு அக்கா ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழுகுறான். இப்ப நம்ம ஹீரோக்கா என்ன பண்றது அப்படின்னே புரியல, அப்படியே நின்னுகிட்டு இருக்காரு. இந்த டைம்ல மறுபடியும் அந்த சலங்க சவுண்ட் கேக்குது. என்ன மறுபடியும் சலங்க சவுண்ட் கேக்குதே, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஃபோர்ஸ் ஹீரோவை தாண்டி போகுது. அது நல்லா ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. நேரா அந்த ஃபோர்ஸ் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பையனுடைய அப்படியே காலரை பிடிச்சி தூக்கி கீழே தள்ளி விட நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு காலை பிடிக்கிறாரு. காலை பிடிச்ச உடனே மண்டை சிவத்துல சமயம் இருக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோவால பிடிக்க முடியாம கீழே விட மூஞ்சி முகர கை காலு முட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பயங்கரமா காயம்பட்டு அப்படியே முட்டியே பேந்துட்டு வந்து பையன் கீழே விழுகிறான். ஆனா நல்ல வேலை சாவல. உடனே ஹீரோ இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாரு. இப்போ போலீஸ் அப்பா அம்மா அதுக்கப்புறம் அந்த பில்டர்லாம் வராங்க. போலீஸ் அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பையன் குடிச்சிட்டு போதையில தவறி கீழே விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கேஸையே ஃபைல் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு கையில ஃபுல்லா பிளட்டா இருக்கும். அந்த பிளட்டையே பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பில்டர் வந்துட்டு தம்பி நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ, எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னும் போது இவரும் கிளம்புறாரு. இப்போ நேரம் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கா எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னடா பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு அந்த கிளிப்பை கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, கனியோடைய வீட்டுல இருந்து கனியோடைய கிளிப்பு. அந்த கிளிப்பை கொண்டு வந்து அப்படியே டிக்குன்னு அமைக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு கரண்ட் போகுது. என்ன நம்ம வீட்டுல கரண்டே கட் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ அந்த சலங்க சவுண்ட் கேக்குது. அப்படின்னா களத்துல பேய் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரு லைட் அடிச்சு பேயை தேடிட்டு இருக்காரு. வீடு முழுக்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சவுண்ட் எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டேப் திறந்து தண்ணி ஊத்த ஆரம்பிக்குது. தண்ணி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க இருக்க பிளேட்லாம் கீழே விழுகுது. இது வரைக்கும் ஒரு ஃபோர்ஸா ஒரு என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணி இருக்கும். ஆனா இப்போ ஹீரோவுடைய கண்ணுக்கு நிழல் மாதிரி ஏதோ ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. இவர் பயந்துட்டு ஓடுறாரு. ஓடுனா இப்ப அந்த படிக்கட்டுக்கு மேல ஒரு பையனுடைய உருவம் நிக்குது. ஒக்கா மக்கா இங்க வச்சாம்பாரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இது வந்துட்டு கனியுடைய ஆவியே கிடையாது மக்களே, வேற ஏதோ ஒரு பையனுடைய ஆவி. அந்த பையன் ஆவி வந்துட்டு கால்ல அந்த கொலுசோ சலங்கையோ ஏதோ ஒண்ணு போட்டிருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு இதை பார்த்த உடனே அள்ளு கிளம்புது. கொய்யால எனக்கு இந்த வீடே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓட்டாரு. அடுத்த நாள் காலையில பில்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாரு. பில்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோ வீட்டுக்குள்ளேயே போறாரு. அவர் வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள எதுவும் தப்பா இருக்கிற மாதிரியே தெரியல. வாஸ்து பார்த்து வீட்டை கட்டினீங்களான்னு கேட்கும்போது அப்பா தான் வீட்டை கட்டினாரு எனக்காக, முக்கியமா நான் இந்த ஊருக்கு வந்துட்டு போகும்போது ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கட்டினாரு. எல்லாமே கரெக்டா கட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல யாராவது இறந்து போனாங்களான்னு கேட்கும்போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ற, ஏதோ ஒரு பையனுடைய ஆவி அப்படின்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னும் போது அப்பதான் இவருக்கு தோணுது நம்ம ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா கனியோடைய வீட்டுக்கு போகும்போது அந்த கிளிப்ப கையோட கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, அந்த கிளிப்பால தான் இந்த ஆவி உன் வீட்டுக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா பொம்பளை ஆவி கிடையாது, அதாவது கனியோடைய ஆவி கிடையாது அப்படின்னு சொல்ற, அது ஒரு ஆம்பளை ஆவி அப்படின்னா அந்த கிளிப்புக்காக தான் அந்த ஆம்பளை ஆவி உன் வீட்டுக்கு தேடி வந்திருக்கு. அதாவது கனிய ஏதோ ஒரு பையன் பயங்கரமா லவ் பண்ணிருக்கான், அப்படி இல்ல அப்படின்னா பயங்கரமா வெறுத்திருக்கான். அந்த பையன் தான் இறந்து போனதுக்கு அப்புறமா பேயா மாதிரி இந்த கிளிப்பை நீ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உன் கூடவே வந்து உன்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், நேரா கனியுடைய வீட்டுக்கே போயிட்டு ஏதாவது கிடைக்குதா அந்த பையனை பத்தி கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னே நம்ம ஹீரோ அந்த கிளிப் அங்க வச்சிட்டாரு. இப்போ ஏதாவது க்ளூ கிடைக்குமா, கனி வந்துட்டு வேற யாரையாவது லவ் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது கனியோடைய சலங்க பாக்ஸுக்குள்ள சலங்கையை காணும். இந்த பொண்ணு ஒரு பரதநாட்டிய டான்சர். இந்த பொண்ணுக்கு இந்த சலங்கை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. இதையே யாரோ ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா கனிக்கும் கனியுடைய ஃபேமிலிக்கும் ரொம்ப க்ளோஸான ஆளா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, கனி வந்துட்டு உன்னை தவிர வேற யாரையாவது காதலிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா கிடையாது, அப்படி இருந்திருந்தா கூட எனக்கு தெரிய வந்திருக்கும். கனி வந்துட்டு என்ன மட்டும்தான் லவ் பண்ணா, வேற யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னும் போது இப்போ கான்ட்ராக்டர் யோசிக்கிறாரு. அப்பா மாட்ட போயிட்டு கேட்டா ரொம்ப அவமானமா இருக்கும், அசிங்கமா கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீட்டுல வந்துட்டு ஒரு வேலைக்கார லேடி இருக்காங்களாம், பேரு எல்சம்மாவா. எனக்கும் அந்த லேடியை நல்லாவே தெரியும், நம்ம வேணா போயிட்டு அவங்க கிட்ட பேச்ச போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அவங்க வீட்டுக்கே போறாங்க. போனவனே கனியை பத்தி கேட்டா ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை பத்தி விசாரிக்கிறாரு. பையன் வந்துட்டு ஏதோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரா, நல்லபடியா இருக்காரு, காசுலாம் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்க. சரி
கனியை பத்தி ஏதோ கேட்டேன், லவ் மேட்டரு, தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கனியை பார்க்க ஏதாவது பசங்க வருவாங்களா, பசங்க கூட கனிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கனி யாரையும் லவ்லாம் பண்ணல, எந்த பையனும் வரமாட்டான், பெண் பிள்ளைகள் தான் அடிக்கடிக்க பார்க்க வருவாங்க அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சரி இப்போது நீ வந்துட்டு வீட்டுக்குள்ள மட்டும் போகாத, வீட்டுக்குள்ள தான் கண்டிப்பா என்னமோ இருக்கு, நீ கொஞ்சம் சேஃபா இரு, வேற எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்டர் சொல்ல நம்ம ஹீரோ வெளியே எங்கேயாச்சும் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸை கூட எடுக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிற டைம்ல அந்த பேய் நம்மள போத்தல கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா கிட்ட சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்றாரு. வெளியே இருந்துட்டே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தங்க போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, இந்த கான்ட்ராக்டர் காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு ஏதோ வீட்டுக்கு தோப்பு பக்கமா பின்னாடி பக்கமா இருக்காரு. அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு கோழிய சமையா ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சவுண்டா கேக்குது. ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா பெருசா கண்டுக்காம உள்ளுக்குள்ள போயிட்டாரு. நைட் டைம்ல உட்காந்துட்டு அப்படியே பின்னாடி தோட்டமா இருக்கு, அந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தோட்டத்து பக்கமா யாரோ நடந்து போற மாதிரி சவுண்ட் கேக்குது. அம்மா அம்மான்னு கூப்பிடுறாரு. அம்மா உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பின்னாடி யாரு போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பூனை அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போகுது. மனுஷனுக்கு அல்லே விட்டு போச்சு. ஐயோ பூனையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க இவருக்கு முன்னாடி இருக்க அந்த சேர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி பக்கமா நகர்ந்து போகுது. கொய்யால அந்த பேய் நம்மள தேடி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா போயிட்டு சாமி ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏத்தி மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அந்த சலங்க சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா இவரை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இருந்தாலும் சாமி கும்பிட்டதுனால அந்த பேய் அங்கிருந்து போயிடுது. பேய் அங்கிருந்து போன விஷயமும் இவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. உடனே கிச்சனுக்கு போறாரு, உப்பை கொண்டு வராரு. உப்பை வந்துட்டு வீடு முழுக்க போட்டு விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மனுஷன் போட்டு அம்மாக்கு ஏதாவது ஆச்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போயிட்டு பாக்குறாரு. நல்லவேளை அந்த பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஹீரோவும் கான்ட்ராக்டரும் கிளம்பி இந்த கனி வந்துட்டு பரதநாட்டியம் கிளாஸுக்கு அடிக்கடியா போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாம போவாங்களாம். அந்த கிளாஸுக்கு போயிட்டு கனி கூட யாரு ரொம்ப க்ளோஸ், யாரு பயங்கர பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணு, இந்த பொண்ணும் கனியும் தான் டெய்லி கிளாஸுக்கு ஒன்னாவே வந்துட்டு போவாங்களாம். இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கனி வந்துட்டு ஏதாவது பையன் கூட பழகினாலா, லவ் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்ல, நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது பையன் அட்லீஸ்ட் பின்னாடியாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானா, லவ் பண்ற மாதிரி பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்து ஆமா நல்லா ஹைட்டா சுருட்ட முடியோட ஒல்லியா ஒரு பையனை பார்த்திருக்கேன். அந்த பையன் வந்துட்டு நாங்க வர வழியில ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும், அங்கதான் ஒர்க் பண்றானா என்னன்னு தெரியல, அங்கதான் நிப்பான், டெய்லி எங்களை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அவனுக்கு கனியை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் உடைய வாசல் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஆனா கனிக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. ஒரு பயங்கரமா ஒரு 5-6 மாசம் ஃபாலோ பண்ணா, ஆனா ஒரு 6-7 மாசமாவே ஆளக்கானோ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி அந்த ஜெராக்ஸ் கடைக்கே போறாங்க. அங்க போயிட்டு விசாரிக்கும் போது பிலிப்னு ஒரு பையன் இதே கடையில வேலை பார்த்திருக்கா. மக்களே அவனையா கேக்குறீங்க அப்படின்னும் போது அவனாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ எங்கன்னு கேட்கும் போது அவன் சரியான விளங்காதவன், உட்கார்ந்துட்டு சரியா வேலையே பார்க்க மாட்டான். ஒன்னு ரோட்டை வேடியை பார்த்துட்டு இருப்பான், இல்ல அப்படின்னா இங்க உட்கார்ந்து ஏதாவது எழுதிட்டு இருப்பான். கண்ட கருமத்தையும் எழுதி அடிக்கடிக்க ஜெராக்ஸ் எடுத்து விளையாடிட்டு இருப்பான். என்னுடைய ஜெராக்ஸ் மிஷின் தான் வீணா போச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி இப்போ எங்க பிலிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஏதோ சவுதியில வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டான். இப்போ இங்க கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி அவன் பிரிண்ட் எடுத்தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது உங்க கையில இருக்கான்னு கேட்கும் போது அதை தூக்கி விடுறாரு, கொஞ்சம் கட்டா கொடுக்குறாரு. பயபுளுக்கு இதே வேலை தான் போல. அதை பார்க்கும்போது அதுல என்ன தெரியுது அப்படின்னா அவன் பைபிளை நல்லா படிப்பான் போல. பைபிள்ல என்ன விஷயம் இருக்கோ அது கொஞ்சம் கற்பனையும் கலந்து ஒரு பேஜ்லயும் ஒரு லைன் மாதிரி எழுதி வச்சிருக்கான். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எல்சம்மாவுடைய பையன் பேரு மனுவும் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன், ஒரு ஏஜென்ட் மூலமா வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அவனும் சவுதிக்கு தான் வேலைக்கு போயிருக்கானா. அந்த ஏஜென்ட் யாருன்னு பிடிச்சா கண்டிப்பா அவருக்கும் இவனை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது முதல்ல ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க அம்மா தான் போயிட்டு கேட்கணும். இப்போ இந்த பையன் எப்படி இங்க வேலைக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கடைக்காரி சொல்லுவாரு, ஒரு சர்ச்சுடைய ஃபாதர் தான் கொண்டு வந்து சேர்த்து விட்டு போனாரு, அந்த ஃபாதர் கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு அப்படின்னா வேலைக்கே சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் போயிட்டு அந்த எல்சம்மாவை பாக்குறேன், நீங்க போயிட்டு சர்ச் ஃபாதரை பார்த்து அவன் யாருன்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கிளம்புறாங்க. முதல்ல இந்த கான்ட்ராக்ட் கிளம்பி நேரா சர்ச் ஃபாதரை போயிட்டு மீட் பண்றாரு. மீட் பண்ணி பிலிப்பை பத்தி விசாரிக்கும் போது அவன் ஏதோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன், எங்க இருக்கான் அப்படின்லாம் சரியா தெரியல, என்ன அவனை பத்தி விசாரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு இந்த பேப்பர்லாம் காமிக்கிறாரு. பேப்பர்லாம் படிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா பிலிப் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், எப்பயுமே சர்ச்லயே உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்படி இல்ல அப்படின்னா அந்த லைப்ரரியில உட்கார்ந்துட்டு எல்லா புக்கையும் மாங்குன்னு உட்கார்ந்து படிப்பான். அப்படி உட்கார்ந்து படிச்ச புக்கோடைய பாதி விஷயத்தையும் அதுக்கப்புறம் பைபிள்ல படிச்ச அந்த விஷயங்களையும் கலந்து எழுதியிருக்கான். அவனுடைய கற்பனையும் கலந்து எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியா ஏதோ ஒரு
மியூசிக் நோட் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்டிருக்கான். ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னா என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, அதாவது தீர்ப்பு நாள், அதுக்கு என்ன வேணா மீனிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்றாரு. சரி ஓகே, பிலிப்புடைய போட்டோ வேணும் இருக்கான்னு கேட்கும்போது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல செக் பண்ணி காமிக்கும் போது பிலிப்புடைய போட்டோவை இந்த கான்ட்ராக்டர் பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன பார்த்தாரு அப்படின்லாம் காமிக்கல. இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கதவை தட்ட அந்த எல்சம்மா தான் வந்து திறக்கிறாங்க. என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி பிலிப் கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். பிலிப் வந்துட்டு எந்த ஏஜென்ட் மூலமா சவுதி போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா அவன் டெய்லி கால் பண்ணுவான், ஆனா வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணுவான், அது ஏதோ ஆன்லைன் நம்பர்னு நினைக்கிறேன், ஒரே நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலப்பா அப்படின்னு சொல்லும் போது, சரி அட்லீஸ்ட் அந்த ஏஜென்ட்டுடைய கான்டாக்ட் நம்பராச்சும் இருக்கான்னு பாருங்க ப்ளீஸ், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது, சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இதே டைம்ல போட்டோ வாங்கி பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்டர் ஷாக் ஆகுறாரு பாத்தீங்களா. அவர் வந்துட்டு அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பாக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு லைட்டா உள்ள போறாரு. உள்ள போயிட்டு பார்த்தா அங்க கான்ட்ராக்டர் என்ன போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரோ அதே போட்டோல இருக்கிற நபர் தான் இங்கேயும் இருக்காரு போட்டோவா. அதாவது அந்த பிலிப் வேற யாரும் கிடையாது, எல்சம்மாவுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உள்ள அவருடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த போட்டோல பிலிப்னு போட்டிருக்கு. யாரு பிலிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா என் பையனுடைய உண்மையான பேரு அபிஷியல் பிலிப் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரூமை வந்துட்டு ஒரு மாதிரி பூட்டி வச்சிருக்காங்க. அந்த ரூமை பார்க்கவே ஒரு மாதிரி மர்மமா இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து லைட்டா நாத்தடிக்குது. என்ன ரூம் இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா நல்லா கொசுவலாம் போட்டிருக்காங்க. கொசுவலைக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. அதாவது இந்த எல்சம்மாவுடைய பையன் பிலிப் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் இறந்து போயிட்டு இருக்கான். இறந்து போனதுக்கு அப்புறமா பையனுடைய பிரிவை தாங்க முடியாம பையன் நம்மளை விட்டு எப்பவுமே பிரிஞ்சு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க மக்களே. அது எலும்பு கூட அழுகி போயிட்டு அப்படியே பார்க்கவே கொடூரமா இருக்கு. இந்த ரூம் முழுக்க அங்க பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தான் பாத்தீங்களா, அது எல்லாமே அதே போல பேப்பர் எல்லாமே இங்க ஒட்டப்பட்டிருக்கு மக்களே. காலை வந்துட்டு மூடி வச்சிருக்காங்க. கால்ல பார்க்கும்போது சலங்க இருக்கு. என்ன டெட் பாடி கால்ல சலங்க போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் பார்த்து ஷாக் ஆகும் போது, அந்த டைம்ல எல்சம்மா பின்னாடி வந்து மண்டையிலேயே கட்டையால் அடிக்கிறாங்க. அதுல மட்டையாயிட்டாரு. ரொம்ப மயக்கமாயிட்டு இருப்பாரு. மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சிட்டு இருக்கு. அப்போ எல்சம்மா அங்க உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, எல்சம்மாவுடைய பையன் பிலிப் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு கனியை ரொம்ப பிடிக்கும் போல லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தி இருக்கான். அந்த பொண்ணை பார்த்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கிறதே கிடையாதான். முக்கியமா அந்த பொண்ணுக்கு இவன் லவ் பண்றான், இவன் வந்துட்டு வேலைக்காரமாவுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியவே தெரியாதான். ஆனா இவன் மட்டும் டெய்லி போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டு வந்துடுவான். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுறது கூட கிடையாது. இதுக்கு நடுவுல இவனுக்கு லங் கேன்சர் வந்துட்டு படுத்த படுக்கையாயிட்டு இருக்கான். இவனுக்கு கேன்சர் வந்து நம்ம கூடிய சீக்கிரமே சாக போறோம் அப்படின்ற கவலையை விட இந்த பொண்ணை பார்க்கவே முடியலையே, டெய்லி வேலை வெட்டி எதுவும் இல்லாம போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம், இப்ப அந்த பொண்ணை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்கான். அந்த ஃபீலிங்கை வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மாக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வீட்டுல தானே வேலை பாக்குறாங்க. டெய்லி வரும்போது அந்த பொண்ணுடைய கம்மல் வளையல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன் கிட்ட காமிக்க, இவன் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கான். இந்த அம்மா தான் வந்துட்டு சலங்கையை கொண்டு வந்து காலில் கட்டி விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கேன்சர் முத்தி போயிட்டு பையன் இறந்து போயிட்டு இருக்கான். பையன் இறந்து போன வெளியே சொல்லாம பையனை விட்டு பிரிய மனம் இல்லாம பையனை உள்ளுக்குள்ளேயே வச்சு அப்படியே டெட் பாடியா வச்சிருக்காங்க. யாரும் பையன் இல்லன்னு கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு போயிட்டு பயங்கரமா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்டாலும் சும்மா பீலா விட்டுருக்காங்க. கனியும் சரி, கனிக்கு சொந்தமான திங்ஸும் சரி, எல்லாமே என் பையனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டயலாக் சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, கொக்க மக்க அந்த தம்மா துண்டு கிளிப்பை தூக்கிட்டு போனதுக்கு தான் நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேனா அப்படின்னா, அந்த கிளிப் எடுக்க தான் இந்த பிலிப்பு பேயா வந்து அந்த கிளிப்பை தான் எடுக்க ட்ரை பண்ணிருக்கான் போல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த கான்ட்ராக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்திருப்பாரு. இவருக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லையா. சரி ஓகே, அவன் வந்துட்டு வீட்டுக்கு தானே போயிருக்கான், நம்மளும் எல்சம்மா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தா மெயின் டோரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி டோர் வழியா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க வந்துட்டு அந்த எல்சம்மா பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ஹீரோவை புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சைலண்டா உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ மயக்கமா இருக்காரு. மயக்கமா இருக்கிற ஹீரோவை எழுப்புனா நம்ம ஹீரோ வந்துட்டு, இங்க பாடியா அந்த பையன் வந்துட்டு இறந்து போயிட்டான் போல, டெட் பாடியை கூட இந்த அம்மா அடக்கம் பண்ணாம வீட்டுல பாதுகாப்பா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது பில்டர் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கால்ல பார்த்தா சலங்க இருக்கு. அந்த பொண்ணுடைய சலங்கையை கட்டியிருக்கான் இல்லையா, அதனால கூட இவனுடைய ஆன்மா சாந்தி அடையாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணை பயங்கரமா லவ் பண்றான். அந்த பொண்ணை அடைய முடியாம லவ் கூட ப்ரப்போஸ் பண்ணாம இறந்து போயிட்டான். அவன் இறந்து போகும்போது கடைசியா இவன் கால்ல சலங்க இருந்திருக்கு. சோ அதனாலேயே ஆன்மா சாந்தி அடையாம இருக்கு. இந்த சலங்கையை மட்டும் கழட்டிட்டோம் அப்படின்னா சாந்தி அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்ல இருந்து சலங்கையை கழட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா கழட்டவே முடியல. சரி நீ என்ன பண்ணு, போயிட்டு கத்தி மாதிரி எதாவது கொண்டு வா, அதை வச்சு
சலங்கையை கழட்ட ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கிச்சனுக்கு போறாரு. போயிட்டு ஏதாவது ஷார்ப்பா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதையோ தள்ளி விடுறாரு. இதே டைம்ல கரண்ட் போகுது. வெளியே எல்சமா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு இந்த சவுண்ட் கேக்குது. இவங்களுக்கு கான்ட்ராக்டர் வந்த விஷயம்லாம் தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ தான் கண்ணை முடிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு கோடாரியோட உள்ளுக்குள்ள வந்து ஹீரோ வெட்ட பாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ட் ஹீரோ தப்பிக்கிறாரு. இப்போ ஹீரோக்கும் எல்சம்மாக்கும் சரியான சண்டை. இது பழைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சும்மா வேற மாதிரி சண்டை போடுறாங்க மக்களே. நம்ம ஹீரோவால சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஹீரோவை கொலை பண்ண பார்க்கும்போது இவங்கள பாட்டின்லாம் பார்த்தா வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிவிட மண்டையில் அடிபட்டு மயக்கமாகறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கத்தியோட உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா அந்த பில்டருக்கு மேல அந்த பேய் ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் வந்துட்டு எழுப்ப ட்ரை பண்றாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு அந்த பேய் தான் இவரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, கொலை பண்ண பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால அந்த சலங்கையை கழட்ட ட்ரை பண்றாரு. கழட்ட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கப்புறம் வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு காலையே துண்டா வெட்டுறாரு. வெட்டி கொண்டு போயிட்டு வெளியே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அடுப்புக்குள்ள போட்டு கிருஷ்ணாயில ஊத்தி கொளுத்தி விட அப்படியே காலு பத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. அப்படி எரியும் போது இந்த ஆன்மா வந்துட்டு அந்த காலுக்குள்ள இருந்து சலங்கைக்குள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே போகுது. ஓட்டு வழியா ஓட்டையை போட்டுட்டு வெளியே போக அப்போ இந்த தீ வந்துட்டு வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ கான்ட்ராக்டரை காப்பாத்தி வெளியே கூண்டு போயிட்டாரு. இப்போ எல்சம்மா உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் காப்பாத்தி அவங்களுக்கு இதுக்குள்ள மயக்கம் தெளிஞ்சிட்டு இருக்கும். அவங்களையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போறாரு. வீடு டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எரிஞ்சு முடியுது. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த கான்ட்ராக்டரை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல காமிக்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து மீட் பண்றாரு. இந்த டாக்டர் யாரு அப்படின்னா பூதகலம் படத்துல டாக்டரா வந்திருப்பாரு. அவரு இப்போ இந்த பில்டரை பார்த்து இந்த மாதிரி பேயோடைய நடமாட்டம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்து அது என்ன விஷயம்னு பார்க்கணும், அம்மாவும் பையனும் சேர்ந்துட்டு பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நீங்க வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நான் ட்ரை பண்றேன் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பேயோடைய அந்த இதுவும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேக் பண்ணிட்டு அங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன யாரோ கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பெட்டுக்கு மேல யாரோ உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி அந்த பெட் அமைய போயிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ ஒருவேளை இமேஜினேஷனா இருக்குமோ இல்ல கற்பனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை தூக்கி போட்டு பார்த்தா கொய்யால உள்ளுக்குள்ள யாரோ உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஐ மீன் பேய் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்வை இழுக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ கனியோடைய ஆவி வந்து நம்ம ஹீரோவை வச்சு செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.